ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் வந்தார்கள். வந்து அம்ர் இப்னு ஆஸ் யாரு? தாஹியா, பெரிய ஒரு தலைவர், ஈஜிப்டை ஆண்ட மிகப்பெரிய தலைவர். அவருடைய இஸ்லாம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இஸ்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் இஸ்லாத்தை கை நீட்டுற நேரத்தில் திடீர்னு கை என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துக்கண்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன்னு கேட்டாங்க. கேட்ட நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாரு, அதாவது அஷ்தரித், ஒரு நிபந்தனை, நான் இஸ்லாத்துக்கு வரதான் ஒரு நிபந்தனை, ஐயுஃபர் அலி, என்ற எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்படணும், அப்பதான் நான் இஸ்லாத்துக்கு என்ன செய்வேன்? வருவேன் அப்படின்றான். அப்புறம் அவருடைய எண்ணம் என்ன? இஸ்லாத்துக்கு வரணும், என்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுறதாக இருந்தா தான். அப்ப கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமா அலிம்த யா அம்ர், அதாவது அம்ரே உங்களுக்கு தெரியாதா, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடும்? தகர்த்து விடும். உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? அது இல்லாமல் ஆக்கி விடும். உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. வல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கப்லஹு, ஹஜ் அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் என்ன செஞ்சிடும்? மன்னித்து விடும். வத்தௌபத்து தஹ்திமு மா கப்லஹா, தௌபா அதுக்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடும். உங்களுக்கு தெரியாதான்னா அதுக்கு பின்னால்தான் அம்ர் என்ன செஞ்சாரு? இஸ்லாத்துக்கு வந்த இடத்தை பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல அம்ர் செய்தவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக யுத்தம், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக எத்தனையோ துரோகங்கள் எல்லாம் நடந்திருக்குது. எல்லாமே என்ன செய்யுது? மன்னிக்கப்படுதுன்னு சொன்னால் அதை விட குறைந்தவர்கள் எல்லாம் மற்றவங்களோட நிலைமை என்ன செய்யுது? இருக்கு. எல்லாமே அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, என்றைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை இழக்க கூடாது. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீ. அடுத்தது நம்பிக்கை, இறைவனுடைய மன்னிப்புல நம்பிக்கை இழத்தல் இருக்குதே, இறைவனை நாம இறைவன் அந்தஸ்திலிருந்து குறைக்கிற மாதிரி, மனிதன் அந்தஸ்தை கொடுக்கிற மாதிரி, அல்லது நம்ம மனிதன் தௌபா கேட்கிற மாதிரி. நம்ம யார்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க பயப்படுவோம்? மனிதன் தான். மனிதன் 2 முறை 3 முறை இதுக்கு முறை நமக்கு அவர்கிட்ட சொல்லல, நம்ம 10 முறை பேசிட்டாச்சுன்னு சொல்லுவோமா இல்லையா? இதையே நம்ம அல்லாஹ்ட்ட சொல்றோம்னா அல்லாஹ்க்கு என்னமோ நிர்பந்தம் வைக்கிற மாதிரி, இதுக்கு புறம் எனக்கு கேட்டா ஏழாது, அல்லாஹ்க்கு நிர்பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு நிலையை நம்ம அல்லாஹ்க்கு என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். அதனால அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இழக்கின்றவர்கள் காவிர்கள் என்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல யாரெல்லாம் நம்பிக்கை இழக்கிறார்கள் அவர்கள் யார்? காபிர்கள். அப்படின்னா இறைவனை நிராகரிச்சவங்க, இணை வைப்பாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப ரஹ்மத் அல் குனூது மிர் ரஹ்மத்தில், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்பிக்கை இழக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மன்னிக்கிறான். அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா அதாவது மிகவும் மன்னிக்க கூடியவன், கருணை உள்ளன். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வ அனீபு இலா ரப்பிக்கும். அனீபுன்னு சொன்னால் முனீபு, பெயர் பெற்றவன் முனீபு, இறைவன் பக்கம் மீளுகின்றவன். வ அனீபுன்னு சொன்னால் இறைவன் பக்கம் நீங்க மீண்டு விடுங்கள், மீண்டு விடுங்கள். வ அஸ்லிமு லஹு, அவனுக்கு கட்டுப்படுங்கள். மின் கப்லி யஅதியகுமுல் அஸாப், உங்களுக்கு வேதனை தண்டனை வருவதற்கு முன்னால், சும்மலா தும்சன், பின்னர் உங்களுக்கு உதவி என்ன செய்யாது? கிடைக்காதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே தௌபா என்றது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம்? எவ்வளவு பெரிய கஸ்ரத்து துனூப் எவ்வளவாக இருந்தாலும் ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால வந்து அவர் மன்றாடினாண்டா நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மன்னிப்பான். நிபந்தனை மன வலி அவருக்கு இருக்கணும். உடனே அந்த பாவங்கள் இருந்து அவர் விடுதலை பெற்றால் திருப்பி அந்த பாவங்களுக்கு போக மாட்டேன் உறுதி அவருக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்ததாக பாவம் சம்பந்தமாக வரக்கூடிய இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, 2 பாவங்கள் ஒருத்தர் செஞ்சுட்டிருப்பார். ஒருத்தர் வட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாரு, லோன்ல இறுகி இருப்பாரு, மீள நினைப்பாரு, மீள முடியாது. மீள முடியாத அளவுக்கான அதாவது கமிட்மெண்ட் என்ன செஞ்சு வர ஆகிப்பாரு. அதே நேரம் தொழாம இருந்தாரு, அல்லது விபச்சாரம் செய்துகிட்டு இருந்தார், களவெடுத்தாரு, சாராயம் குடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப இவரிலிருந்து மீள்றாரு, சாராயம் குடிக்கிறது மீள போறார். மீள்றவர் என்ன செய்யணும்? நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு கவலைப்படணும், உடனே இந்த பாவத்தை விடணும், திருப்பி அந்த பாவத்தை மீள மாட்டேன்னு உறுதி எடுக்கணும். எடுத்து தௌபா செய்றார். இவருக்கு சந்தேகம், நான் வட்டி தொடர்போட இருக்கிறேனே, அதிலிருந்து விடுதலை பெற முடியாம இருக்குதே, என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? ஒன்றிலிருந்து தௌபா செய்யற இடத்துல இன்னொரு பாவத்தில் அவர் இருந்து கேட்டுக்கிறார் என்று கேட்டால், இஸ்லாமிய அறிஞர்களுடைய எல்லோருடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், எந்த பாவத்திலிருந்து ஒருவர் தௌபா செய்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் இந்த நிபந்தனை. ஒருத்தர் வந்து வட்டியிலிருந்து தௌபா, அதாவது சாராயத்தை தௌபா செய்கிறார், தொழுகை விஷயத்தை தௌபா செய்கிறார்னு சொன்னால், அவர் அதில கவலைப்பட்டு அதை திருப்பி செய்ய மாட்டேன் உறுதியெடுத்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? தௌபா வழங்குவான். இன்னொரு பாவம் அவர் செய்து கொண்டிருப்பது இதை என்ன செய்யாது? இந்த தௌபாவை பாதிக்காது. இதை புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்திலிருந்து அவர் தௌபா செய்கிறாரோ அந்த விஷயத்தை அவர் ஈடுபடுகின்ற இன்னொரு பாவம் என்ன செய்யாது? பாதிக்காது. ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று அவருக்கு இருக்கிறவங்களே, அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று இருக்கிற நேரத்தில் இது தௌபா நசூஹாவாக அமையாது.
அதாவது ஆழ்மனதில் இருந்து செய்கின்ற அந்த உருக்கமான தௌபாட இடத்துக்கு இது என்ன செய்யாது, போகாது. காரணம், இன்னொரு பாவத்திலிருந்து விடுதலை பெற முடிந்திருந்தும் அவர் இதுக்கு மட்டும் தான் என்ன செய்யறாரு, தௌபா செய்யறாருனால் அது ஒரு பொருத்தமின்மை இருக்குது. ஆனா அல்லாஹ் கபூல் செய்வான்னு கேட்டா என்ன செய்வான், அல்லாஹ்வுத்தாலா இந்த 3 நிபந்தனை இருந்தாலே அடுத்த பாவம் செய்து கொண்டிருப்பாங்க, இந்த பாவத்தை கபூல் செய்ய மாட்டேன் அப்படின்ற எந்த நிபந்தனையும் இல்லை. அடுத்த தௌபா சம்பந்தம் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகங்கள் உண்டு என்று சொன்னால், அதாவது நான் தௌபா செய்கிற நேரத்தில் இன்னஹும் யுஹத்திதூனனி, என்னை எச்சரிக்கிறார்கள், வார்ன் பண்றது, அல்லது அதாவது அந்த பிளாக்மெயில் பண்றது. பிளாக்மெயில் பண்ற வேலை நடந்தால், அதாவது சிலர் என்ன செய்வாங்கன்னா தௌபா செய்ய நினைப்பாங்க, செய்ய நேரத்தில் அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, நீ இங்க கொலை செஞ்சா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என்ன செய்து இருக்குது, நீ அங்க அது செஞ்சா அங்க இது செஞ்சா என்று டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. நீ தௌபா செஞ்சா வெளியே போடுவோம். அப்ப என்ன செய்வார் இவரு, தௌபா செஞ்சா வெளியே போடணும். தௌபா செய்யறது அல்லாஹ்வோட செய்யறதுதான். ஆனா தௌபா செஞ்சு அவர் அந்த மக்களோட இருக்கலாது, அந்த மக்களோட பழகலாது. இவர் அவங்களோட சேர்ந்து சாராயம் குடிக்க வேண்டியிருக்கும், அவங்களோட சேர்ந்து எல்லா ஆட்டம் போட வேண்டியிருக்கும். எனவே தௌபா செஞ்சது விளங்கிரும் இவர் அந்த மாதிரி செய்யலைன்னு சொன்னா, அப்ப உடனே என்ன செய்வாங்க, தௌபா செஞ்சால் இவருக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன செய்வார்கள், எடுப்பார்கள். இந்த பயத்தின் காரணமாக நிறைய பேர் தௌபா செய்ய அமைக்கிறாங்க, அதாவது மீளாம வைக்கிறாங்க, அதாவது அவங்களோட எச்சரிக்கையின் காரணமாக. அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆக உச்சகட்டமாக மனிதன் மதிக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டால் உயிரை விட மானம்தான். உயிரை விட மானம்தான். நம்ம சில வரலாறுகளை பார்க்கிறோம், வீடுகள் அங்கிங்களை எரிஞ்ச சம்பவங்கள்ல நிர்வாண ட்ரெஸ் போயிட்டு நிர்வாணமா இருந்த டைம்ல எரிஞ்சிட்டு அந்த பில்டிங், இந்த ட்ரெஸ் இன்மையின் காரணமாக வெளியே ஓடி வராம அப்படியே எரிந்து கரையினவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப அந்த மானத்தை பார்த்தானா, உயிரை பார்த்தானவே, மானத்தை தான் என்ன செஞ்சா பார்த்தா, அதாவது ஒரு மனிதன் வந்து மானத்தை தான் என்ன செய்வான், அப்படி உயரமா நினைப்பான். ஆனால் மறுமையா மானமா என்று ஒருத்தனுக்கு வந்துடா, அவன் என்ன நினைக்கணும்டா, இந்த மானமே போனாலும் எனக்கு பரவாயில்லை, நான் எந்த அவமானம் பட்டாலும் பரவாயில்லை, மக்கள் எல்லோரும் என்னை பார்த்து என்ன துப்பினாலும் பரவாயில்லை, என்னை கேவலமான இடத்துக்கு மக்கள் மதிச்சாலும் பரவாயில்லை, நான் இந்த பாவத்திலும் என்ன செய்வேன், வீடுவேன். அந்த நேரத்தில் அவனுக்கு வர வேண்டிய வசனம் என்னன்னு தெரியுமா, துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய், இவ்வளவுதான். பியதிக்கல் ஹைர், உன்ன கையில தான் என்னது, எல்லா விதமான நலவும் இருக்குது என்கின்ற உறுதியோடு அவர் என்ன செய்யணும், அதுல இறங்கணும். உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு இறங்குதலுக்கு வந்து விட்டால் சில பொழுது அவர் சிறையை சந்திக்கலாம், குடும்பங்கள் அவமானம் சந்திக்கலாம், ஊரலகத்தின மரியாதை அவர் இழக்கலாம். ஆனால் யாருக்காக வேண்டி அவர் இழந்தாரோ அந்த அல்லாஹ் அவர் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். நிச்சயமாக இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா, ஷைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது, சைத்தானுடைய சதி மிகவும் பலகீனமானது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மாதிரியான எச்சரிக்கைகளின் காரணமாக தௌபாவை செய்யாமல் எத்தனையோ பேர் இருக்கிறான். பெண்கள், இன்றைக்குள்ள பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. என்ன, இந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்கு படிக்கிற பிரச்சனை என்ன, ஏதோ ஒரு விஷயத்தை கள்ளத்தனமாக அவர்களுடைய வீடியோ என்ன செஞ்சிடறது, எடுத்துடுறது, மொபைல்லேருந்து திரிடுறது, ஏதோ ஒன்று எடுத்துட்டு திருப்பி என்ன செய்யறது, அவர்களை பிளாக்மெயில் பண்றது. இந்த பிளாக்மெயிலின் காரணமாக அதுக்கு பின்னால கெட்டு போனவங்க எத்தனை பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தன்னை மானம் போயிருமே என்றதற்காக வேண்டி அதுக்கு பின்னால எல்லா கெட்ட விஷயங்களுக்கு என்ன செய்யறாங்க, உடம்படுறாங்க. அது பெருசாகி 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 இறுதி கட்டத்துல தானா வெளியாகுது. இந்த நிலைமை வருதா இல்லையா? அந்த பெண்கள் மானமா எனது அதாவது நேர்மை, இந்த நம்ம வாழ்ற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கையா, நேர்மையாண்டு அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலே ஒரு புத்திசாலியாகவும் ஒரு ஈமான்தாரியா இருந்தாலும் என்ன முடிவெடுப்பான் தெரியுமா, நம்மளே கூட எச்சரிக்கிற இடத்துக்கு எவனே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது என்று முடிவெடுத்து வெளியே வந்துடுவான். வார அவமானமெல்லாம் என்ன செய்யட்டும், வரட்டும்னு வெளியே வருவான். வர முடியும், நினைத்தா என்ன செய்ய முடியும், வர முடியும். ஆனால் வராம இருக்கிற இந்த உலகத்துல பார்க்கிறோம், விபச்சாரம் செஞ்சு நடனம் ஆடிக்கொண்டிருக்க கொடுங்க உலகம் கௌரவம் கொடுத்து கைதட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி விபச்சாரம் செய்யறான் என்றது 100% தெரியுது. அவன் பேசுற தத்துவத்துக்கெல்லாம் உலகம் என்ன செய்யுது, கைதட்டி கட்டிக்க சினிமா நடிகர்களை நல்லா தெரியுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இருந்து அவ்வளவு கேவலமானவன் கௌரவமா பேசலாம் என்று சொன்னா நம்ம ஈமான் உள்ளவர்கள் என்ன செய்யணும், திருந்துற நேரத்தில் இதை பற்றி எந்த பயமும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த தைரியத்தை இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும். நம்ம மார்க்க உரை சொல்றோம், சில இளைஞர்களும் சில யுவதிகளும் திரும்பி வராமைக்கிறதுக்கு பின்னணி இது நிறைய என்ன செய்யுது இருக்குது. இது போன்ற விஷயங்களை தைரியம் ஊட்டணும். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இது போன்று தௌபா செய்யறவங்களுக்கு மற்றவர்களை விட துணை அல்லாஹ் என்ன செய்வான், இருப்பான் என்கின்ற தைரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்தது, தௌபா நம்ம செய்வதனால, அதாவது இறுதியாக நம்ம சொல்லிக்கலாம், தௌபா நம்ம செய்வதனால வரக்கூடிய நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள்ல உண்டு என்ன தெரியுமா, மற்ற பயங்கள் வேறு. நம்ம தௌபா செய்து மன்னித்து நம்ம திருந்தி வாழ்றதுனால
பல மற்ற சந்தேகங்கள் சிலது இருக்கும். என்னன்னா, சம்பாதித்த பொருளாதாரம் முழுமையாக எதுல இருக்கும்? ஹராமான இதை கட்டின வீடு, எடுத்த நிலம், முடிச்ச திருமணம், வளர்த்த வளர்ப்பு எல்லாமே கோடியெல்லாம் இதுலதான். அதுக்கு பிறகு பேங்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிடுவாரு. சரியா? பேங்க்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிற அந்த இது டோட்டலாக அவர் எல்லாமே ஹராம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அந்த இடத்துல வட்டியோடு அவர் முழுமையாக தொடர்பட்டு எதெல்லாம் சம்பாதிச்சாரோ அதெல்லாம் என்னது? ஹராம். இப்படியான ஒரு நேரத்தில் இவர் திருந்துறதுக்கு இவருக்கு பெரிய பிரச்சனையா அவருக்கு உள்ளத்துல என்ன இருக்குன்னா, நம்ம சொத்துக்களை என்ன செய்யறது? எல்லாத்தையும் வித்துடுறதா? வித்துட்டு நம்ம சும்மா இருக்கிறதா? வித்துறேன்னு சொன்னா வித்தாலும் எனக்கு பணம் தானே வரப்போகுது, அந்த பணத்துல தர்மம் செய்யறதா அப்படின்ற பிரச்சனை. இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் இன்ன நபருக்கு நான் இந்த அநியாயத்தை செய்திருக்கிறேன், இன்ன நபருக்கு இப்படி செய்திருக்கிறேன் என்றால் கட்டாயம் தௌபாவுடைய நிபந்தனைகள்ல 4வது நிபந்தனை நம்ம எதை வச்சுக்கணும்? அவர்கிட்ட போய் அதை ஹலாலாக்கி கொள்ளணும் அல்லது கொடுத்துடணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு மன்கான இந்தஹு, அதாவது மன்கான லஹு மத்லமத்துன் இன்த அஹிஹி, ஒரு சகோதரனுக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால் ஃபல்யத்தஹல்லல், உடனே அவர் இன்றைக்கே என்ன செஞ்சிடட்டும்? அதை ஹலாலாக்கி கொள்ளட்டும். எந்த நாள்ல அவருக்கு எந்த ஒன்றும் பயனளிக்காத அந்த நாள் வருவதற்கு முன்னால. இப்ப நேர போய் இப்படி தான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன், பொருளாதாரத்தை இப்படி செஞ்சுட்டேன், ஹலாலாக்கி கொள்ளலாம், ஹலாலாக்கி கொள்ள வேண்டும் நிபந்தனை. ஆனால் யாருக்கு எவருக்கு எதுவுமே தெரியாத அமைப்புல நடந்திருந்தால் அவருக்குள்ள ஒரே நிபந்தனை என்னன்னு சொன்னால், அவர் தௌபா செய்வது, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பது, சொத்துக்கள்ல இயன்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யறது? தர்மம் செய்து அந்த சொத்துக்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள பார்க்கிறது. இவ்வளவுதான் அவரால் செய்ய முடிஞ்சது. அதுதான். டோட்டல் சொத்தை இழந்துட்டு அவர் ரோட்டுக்கு வரணும் இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல. அவருக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்ன இந்த வரைக்கும் நான் அநியாயம் செஞ்சுக்கிறேன், முழு சொத்தை அநியாயம் செஞ்சுக்கிறேன், முழு சொத்தை என்ன செஞ்சுடணும்? கொடுத்துடணும். ஆள் தெரிஞ்சிருந்தா. தெரியாதா அவர் தௌபா செஞ்சு மீண்டு என்ற அளவுக்கு தான தர்மங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அந்த மனிதருக்கு? தஅமலுல் ஹைராத் வ தஜ்தனிபு ஸய்யிஆத், நன்மைகளை செய்து வாருங்கள், பாவங்களை தவிர்த்து வாருங்கள். இதான் இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதைத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? அன்றைக்கு செய்ய வேண்டியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு சந்தேகம் இருக்குது. தௌபா செய்ய போறாங்க, நான் இது புறம் பேசுவதில்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேரை பத்தி புறம் பேசிப்பாங்க, சிலரை செலக்ட் பண்ணி பேசிப்பாங்க. இப்ப என்ன செய்யறது? அவர்கிட்ட போய் சொல்றதா? சொன்னா ஜெம்ம பகையாகிரும் சிலருக்கு தெரியும். வணங்கிட்டா, ஜெம்ம பகைன்ற வார்த்தை சரிയോ தெரியாது, வணங்கிட்டா, அதாவது முழுமையான பகமை ஆகிரும். போய் சொன்னேன், இந்த நான் உங்களை நீங்க இது வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களே, அதுக்கு நான் தான் காரணம், நான் தான் போட்டு கொடுத்தேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? டோட்டலா ஒரு குடும்பம் பிரிஞ்சு நாசமா பேத்திருக்கேன்னு வைங்களேன், இவர் செஞ்ச புறத்தின் காரணமாக, அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது என்ன செய்யும்? ஒரு பெரிய இதாக இருக்கும். இப்படி சொல்வதனால அவரை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. எந்த விதமான அசரும் அவருக்கு என்ன செய்ய போறதில்லை, அது ஏற்படுத்த போவதில்லை. அதே நேரம் உலக நஷ்டத்தில் அவர் இப்படி ஒன்று அடைஞ்சிக்கிறாரு அப்படி என்று இருந்தால் இதை எப்படி அடைந்து கொள்வது? இதை இஸ்லாமிய அறிஞர்கள் 2ஆ பிரிக்கிறார். ஒன்று, நீங்க பேசிய புறத்தின் காரணமாக அவருடைய லைஃப்ல பாதிப்பு ஏற்பட்டு அவர் நஷ்டப்பட்டிருந்தால், இழப்புகளை சந்தித்திருந்தால், ஏதோ ஒன்று அவருக்கு மாணவியனும் அத்தியனும், அதாவது ஏதோ ஒரு வகையில், அதாவது சட ரீதியாகவோ அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரீதியாக நஷ்டங்களை அவர் அடைந்திருந்தால் கட்டாயம் நீங்க அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, போய் கேட்டாகணும். நான் இப்படி செஞ்சதுனால தான் உங்களுடைய குடும்பம் என்ன செஞ்சது? பிரிஞ்சது அப்படின்னு செஞ்சாகணும். அப்படி எதுவும் இல்லை. ஆனா ஒருத்தரை பத்தி புறம் பேசிக்கிறோம், அவரை பத்தி ஒருத்தர் பேசுறான்னு அவருக்கு தெரியுது, அவருக்கு நிறைய அநியாயம் செஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம தான் செஞ்சுட்டு தெரியாது, அவர் நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனா எந்த இழப்பும் என்ன செய்யல அவர் சந்திக்கல என்றிருந்தால் இவர் செய்ய வேண்டிய வேலை என்னென்று அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். எந்த மாதிரி அவருக்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாரோ, எவர்கள்ட்ட அவரை பத்தி இந்த விஷயங்கள்லாம் சொன்னாரோ அவர்கள்ட்ட அதை என்ன செய்யணும்? எடுத்து சொல்லி, நான் தவறா சொல்லிட்டேன், பிழையா சொல்லிட்டேன் என்று சொல்லி எஞ்சிய கால பகுதிகளில் அவருடைய விஷயங்களை நல்ல முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கணும். போய் சொல்லி ஹலாலாகணும் நிபந்தனை என்னது? அந்த இடத்துல இல்லை. ஹலாலாகணும் எப்ப அநியாயம் செஞ்சிருந்தா, டோட்டல் அநியாயம் அவரை லொஸ்டாக்கி இருந்தா, அவரை பாதிக்க வச்சிருந்தா இந்த உலகத்தில். அப்படி இல்லாம சிலரை பத்தி பேசியிருப்போம், இந்த பாதிப்பை என்ன செஞ்சிருக்க மாட்டோம், உள ரீதியா மன வருத்தப்பட்டிருப்பாரு, ஆனா இந்த பாதிப்பை நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், ஏற்படுத்திருக்க மாட்டோம். இந்த முறையில தான் அதை என்ன செய்யணும், நம்ம ஹலாலாக்கி கொள்ள வேண்டும் என்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இது போல நிறைய சந்தேகங்கள் நம்ம தௌபாவோட பார்க்கிறோம். இறுதியாக கடைசியாக நம்ம அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய இதுதான் துஆ. இந்த துஆவை வைத்துத்தான் நீங்க என்ன செய்யணும், அதாவது நீங்கள் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும், அல்லது 2 கரங்கள் ஏதித்தான் தௌபா செய்யணும், அல்லது 2 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு தான்
தௌபா செய்யணும் என்ற எந்த நிபந்தனையும் குர்ஆன்லையும் சுன்னாலையும் என்ன செய்ய முடியல, காண முடியவில்லை. சில சுன்னத்தான வழிமுறைகள் உண்டு, அதை நான் சொல்லுகிறேன். ஆனால் தௌபாவுக்கு நீங்க உதுவெடுத்துட்டு உட்கார்ந்து கையேந்தி சொன்னாதான் தௌபான்னு ஆகல. ஒரு மனிதன் மனவேதனைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு திருப்பினான், அதாவது மனவேதனைப்பட்டு கொண்டு இந்த பாவத்திலிருந்து உடனே நான் விடுதலை பெற நியத்தோடையும் திருப்பி இது கூட செய்ய மாட்டேன்ற எண்ணத்தையும் வந்து இறைவன்ட்டு அவர் உருகி பிரார்த்தித்தாலே அவர் தௌபா செய்கிறாருன்னு அர்த்தம். பஸ்ல போயிட்டு இருக்கிறாரு, உடனே தான் செஞ்ச பாவங்கள் அவருக்கு ஞாபகம் வருது, வேதனைப்படுறாரு, திருப்பி உடனே இந்த பாவத்தை நான் இதுக்கு புறம் செய்தல் என்ன முடிவெடுக்கிறாரு, இதுக்கு புறம் நான் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டேன் முடிவெடுக்கிறாரு. அப்ப இறைவன்ட்ட உருகி மண்டாடுறாரு, யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி அவருடைய மொழியில் அவர் என்ன செய்யறாரு, இறைவனிடத்தில் மன்றாடினால் அது தௌபா. அது என்ன செய்யணும், தௌபா. ஆனா தௌபாவை எப்ப என்ன செய்யணும், யுக்கர்ரு திருப்பி 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 அவர் செய்து கொண்டே இருக்கணும். ஆனா இதே தௌபா, தௌபாவுடைய ஆக அதாவது நீங்க குறைஞ்ச லெவலில் கடைபிடிக்கிறது இதான். அது அல்லாமல் ஒருவர் தௌபா செய்ய நினைக்கிறார் அப்படி என்று சொன்னால் சுன்னத்தான வழிமுறைகள் என்று பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது ஒரு பாவம் செய்துவிட்டு வுதுவெடுத்து அந்த வுதுவை அழகான முறையில் செய்து 2 ரக்காத் தொழுது லா யஸ்ஹு, அதுல மறக்காமல் எந்த ஒன்றையும் மறக்காம இறைவனை ஞாபகப்படுத்தி வலா யுஹத்திஸு நஃப்ஸஹு, தண்ட மனசோட பேசிக்கொள்ளாம, அதாவது வேற வேற கதைகள்ல மனதோட ஈடுபடாம டோட்டலாக நான் செய்யற பாவத்தை நினைச்சு யார் 2 ரக்காத் அப்படி தொழுகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய டோட்டல் பார்த்த பாவங்களை எல்லாம் என்ன செய்யறான், அதுல மன்னித்து விடுகிறான். எதன் மூலம், இவர் இந்த செய்த 2 ரக்காத் அந்த உருக்கத்தின் மூலம் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், மன்னிக்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்த அந்த துஆல சய்யிதுல் இஸ்திக்ஃபார் எது, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா ஹதிக வ வஅதிக மஸ்ததஅது. அழகான துஆ. அது இறைவனோடு செஞ்ச ஒப்பந்தத்தையும் நம்ம ஒப்பந்தத்துல விட்ட பிழைகளையும் அதை தௌபா செய்ய என்று சொல்லியும் இறைவன்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு துஆ. அதை இந்த மன வலி இறைவன்ட்ட ஏற்றுக்கொள்றது, திருப்பி செய்ய மாட்டேன்ற எல்லாமே என்ன செய்யல இருக்குது. இது ஒரு சிறந்த துஆ. நீங்க அரபுல ஒரு வார்த்தையை சொல்லி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு துஆ இந்த துஆ. அது அல்லாம தௌபா என்ற ஒரு மனிதன் செய்யறதாக இருந்தால் சாதாரணமா ஒரு மனிதன் மனவழுத்தப்பட்டு வேதனைப்பட்டு பாவத்தை விட்டு விலகி திருப்பி செய்ய மாட்டேன் முடிவெடுத்து இறைவன்ட்ட உருகிறது, கண்ணீர் வடிக்கணும் எந்த நிபந்தனையும் இல்லை. ஆனால் கண்ணீர் வருமாக இருந்தால் உயர்ந்த நிலை, அது வந்து உயர்ந்த ஒரு ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, ஒரு மனிதர் தனியாக இருந்து இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணால கண்ணீர் விடுறாரு, அவருக்கு அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான், நிழல் கொடுப்பான்னு வருது. உயர்ந்த நிலை, ஆனா நிபந்தனை அல்லது, அது உயர்ந்த நிலை. ஒரு மனிதனுடைய அந்த அதாவது அவனுடைய இறைவன் மீதுள்ள அவருக்குள்ள நெருக்கத்தை அதை என்ன செய்யுது காட்டுது. எனவே தௌபா என்றதுக்கு இதுதான் நம்ம காண வேண்டிய ஒரே ஒரு முறை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு மனிதன் எப்பொழுதும் பாவத்தை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்க ரசூலுல்லாஹ் நிறைய வழிகள் சந்திக்கிறாங்க. அதுல ஒன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை அல்லது அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக், யா அல்லாஹ் என்ன அடுத்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது தௌபா. யார் கேட்ட தௌபா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். அதாவது லா இலாஹ இல்லா, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, சுப்ஹானக் நீ தூய்மையான நான் அநியாயக்காரன், இது அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்வது. இது போன்ற வார்த்தைகள், அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக். அதுபோல அன்றாட சொல்ல முடிஞ்சது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஃபிக்ஹு தௌபா, இந்த தௌபாவை சிறந்த முறையில் புரிந்து அன்றாடம் அல்லாஹ்வுக்கு முன்னால பச்சாபப்பட்டு மீண்டு அடிக்கடி இறைவன் பக்கம் மீளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஹைரை துன்யா வல் ஆখিরা, இந்த உலக மறுமையுடைய எல்லா ஹைரையும் தன் பக்கம் மீளுவதில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் தந்தரல வேண்டும். ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.